இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க தான் என் அக்கா பசங்க. போலாமா? நீ வண்டி எடுறா. சரிக்கா வாங்க. Hey! ஏய் எங்க பார்த்து வண்டி ஓட்டுற? அண்ணன் எங்கடா வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற? சாரி சார், சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. என்னடா தெரியாம நடந்துருச்சு? ஓட்டணும். சாரி சாரி சார், சாரி சார். தம்பி, என் பொண்ணுக்கு உடம்பு முடியலப்பா, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்பா. சாரி. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவளுக்கு. சித்ரா, சித்ரா, ரெடி ஆயிட்டியா? கதவை தரடி. ஐயோ, சித்ராவை தேடி வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, ஏய், இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? ஐயோ, சித்ரா, சித்ரா, உன் காதுல விழுதா இல்லையா? கதவை தர சித்ரா. சமாளிப்போம். ஏய், சித்ரா ரெடி ஆயிட்டாளா இல்லையா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பதில் சொல்லாம என்னைய பாத்துட்டு இருக்க? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ தலை இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல அவ ரெடி ஆயிடுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இன்னும் 5 நிமிஷமா? ஏன் இவ இப்படி பண்றா? அது அது நான் இப்படிலாம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? பாவம், அழுதுட்டே இருக்காக்கா. எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவ அழுதுட்டு இருக்கானா? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நீ தள்ளு. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, நானே அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்க்கா. ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க கொஞ்சம் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவ பாவம்க்கா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுவா. அதனால நான் கொஞ்சம் பொறுமையா பேசி சமாதானப்படுத்தி 5 நிமிஷத்துல நானே கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். வர வர அவளுக்கு ரொம்ப திமிர் ஏறி போயிருக்கு. அக்கா சொல்லுமா. இந்த பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பக்கமா தான் வந்ததா சொன்னாங்க. இந்த பொண்ணு கார்ல போச்சுமா. கார்ல போனாளா? ஆமாமா, 2-3 பசங்க கார்ல வந்து அந்த காரை என் கடை முன்னாடி தான் நிப்பாட்டி இருந்தாங்க. நீ காட்டின இந்த பொண்ணும் வேற ஒரு அம்மாவும் கோயில் உள்ள இருந்து வந்து கார்ல ஏறி கிளம்பிட்டாங்கம்மா. என்னம்மா ஆச்சு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாக்கா, சொல்லாம கொல்லாம வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டா. இப்ப யாரு கூட எங்க போயிருக்கானே தெரியலையே. அக்கா, அந்த கார் என்ன காருன்னு தெரியுமா? நம்பர் ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா? இல்லம்மா, அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு அந்த கார் இப்படிதாம்மா போச்சு. கடவுளே, சித்ராவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு நீதான் உதவணும். ஹலோ சார், ஷான் டிராவல்ஸ் TN18 Q8466.
ஒரு டிராவல்ஸ் வெள்ளை கலர் கார் உங்க வண்டி தானே? ஆமா மேடம். சார் அந்த வாடகை காரை அதை இப்போ எங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்களா? மேடம் நீங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு ஃபோன் பண்ணி எங்க கஸ்டமர் டீடைல் எல்லாம் கேக்குறீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம், அது எங்க கம்பெனிக்கு பாதிப்பாயிடும் மேடம், சொல்லக்கூடாது மேடம். சார் அந்த காரை எடுத்துட்டு போனவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணை உங்க கார்ல கடத்திட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம், வண்டி நேரம் தமிழ்நாடு தாண்டி போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, கஸ்டமர் டீடைல் கொடுக்க முடியாது மேடம். அப்படின்னா நான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட உங்களை வந்து பாக்குறேன். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், வண்டி எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் மேடம். இல்ல நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க, வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். வண்டியை நிப்பாட்டுங்க. அமைதியா இருமா. சொல்ல கேளு. முடிடா இல்ல. ஏய் என்ன விடுங்க. கத்தாத. ஏய் அமைதியா இரு சொல்றேன்ல. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத. ஏய் இல்ல காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சீக்கிரம். சொல்லு. போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னேன்ல, நீ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. சரி சொல்லு, என்னாச்சு? நீ அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம். சரி அப்ப வச்சிரவா. இது வச்சிரவாவா? என்ன கார்த்தி இப்படி ரெஸ்பான்சிபிளே இல்லாம பேசுற? உன் குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதை யாருக்கும் தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, உன்னால எதுவும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுனாவது கேட்டிருக்கலாம்ல. இங்க பார்த்திபா, உன்னோட எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? சொல்லு. என்ன மன்னிச்சிடு தீபா. இதுக்கப்புறம் நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம். என்ன சொல்ற? என்ன ஆச்சு? இல்ல தீபா, எங்க வீட்ல எங்க மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால எங்க அம்மா பேச்ச மீற முடியல. என்ன என்ன கார்த்தி இப்படி பேசுற? அப்போ நம்ம லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? கார்த்தி, இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு புரியுதா? இனிமே நமக்குள்ள எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க.